முன்விரோதம் காரணமாக இருசக்கர வாகனத்தில் சென்ற நபரை காரை ஏற்றி கொலை செய்ய முயற்சித்துள்ள கொடூர சம்பவம் கர்நாடகாவின் மங்களூருவில் அரங்கேறியுள்ளது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, முதலில் காயமடைந்தவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது? தற்போது இந்த கொலை கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ் முயற்சியின் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது? முதல்ல இந்த விபத்தின் பின்னணி என்னன்றதை பார்க்கணும். நேற்று காலையில இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்துல கார் ஓட்டுநர் சதீஷ்குமார் அப்படின்றது தெரிய வருது. இந்த விபத்து ஏற்பட்ட உடனேயே காயமடைந்த 2 பேர், அதாவது சாலையில் நடந்து கொண்டிருந்த ஒரு பெண், அதே போல பைக்கில் சென்ற ஒரு நபர், இந்த 2 பேரும் காயமடைந்தார்கள். அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த விபத்து சம்பந்தமா போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரிக்கும் போதுதான் ஒரு முக்கியமான தகவல் தெரிய வருது. அதாவது பைக்கில் பயணம் செய்த முரளி பிரசாத் என்பவருக்கும் காரை ஓட்டி வந்த சதீஷ்குமார் என்பவருக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்திருக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு முரளி பிரசாத்தின் தந்தை மீது சதீஷ்குமார், அதாவது காரை ஓட்டி சென்ற சதீஷ்குமார் ஏற்கனவே இருசக்கர வாகனத்தில் சென்ற போது விபத்தை ஏற்படுத்தியிருக்கார். அது தொடர்பாக முரளி பிரசாத்துக்கும் சதீஷ்குமாருக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்திருக்கு. இவர்கள் அடிக்கடி சண்டை போட்டு ஒரு முறை காவல் நிலையம் வரை கூட வழக்கானது சென்றிருக்கிறது. அந்த வழக்கு கூட தற்போது வரை நிலுவையில் இருந்திருக்கிறது. இந்த முன்விரோதம் காரணமாகத்தான் நேற்று முரளி பிரசாத் பைக்கில் சென்று கொண்டிருந்த போது சதீஷ்குமார் தனது காரை ஏற்றி கொலை செய்ய முயற்சித்துள்ளார். இந்த சம்பவம் தான் தற்போது சிசிடிவி காட்சியில பதிவாயிருக்கு. இதுல நடந்து சென்ற 30 வயது மதிப்புடைய பெண் ஒருவரும் காயமடைந்திருக்கார். இந்த காட்சிகளை பார்த்தாலே நம்ம புரிஞ்சுக்க முடியும் எவ்வளவு கொடூரமாக அவர் தாக்கியிருக்கார். இத்தனைக்கும் அவர் ஒரு ஓய்வு பெற்ற BSNL ஊழியர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது முதல்ல இந்த விபத்து வழக்கா பதிவு செய்திருந்த போலீசார் இந்த விசாரணைக்கு பிறகு இதை அப்படியே கொலை முயற்சி வழக்காக மாற்றியிருக்கார்கள். ஒட்டுமொத்தத்துல ஓய்வு பெற்ற ஒரு ஊழியர், அதாவது வயதான காலத்தில் எல்லாரும் அமைதியா செயல்படுவாங்கன்றதுதான் குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் முன்விரோதம் காரணமாக இந்த வயதிலும் அவர் காரை ஏற்றி ஒரு நபரை கொலை செய்ய முயற்சித்திருப்பது அந்த பகுதியில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.